உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, நீங்க சொன்னீங்கன்னு தாடிகாரனை வீட்டுக்கு வர சொன்னதுனால பெரிய சண்டை ஆனதுதான் மிச்சம். விதி இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருச்சு ராணி. ஒரு உயிர் வேற இச்சாதாரி கிட்ட மாட்டிக்கிட்டு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அதை தடுக்கலன்னா அந்த உயிர் போறது நிச்சயம். என்னயா ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ராணி, இனிமேதான் பிரச்சனையே வரப்போகுது. அதை நீதான் சமாளிச்சு அதுல இருந்து வெளியே வரணும். அதுக்கு மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாரு ராணி, மனசை ஒருநிலைப்படுத்தி விழிப்புணர்ச்சியோட முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். ஆனா அது முழுக்க முழுக்க உன் கையில தான் இருக்கு. ஏன்னா வரப்போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன சொல்றீங்க? அதான் தாடிகாரன் வீட்டுக்கு வந்துட்டானே. அவன் வந்துட்டான், ஆனா பிரச்சனையை கூடவே கூட்டிட்டு வந்துட்டான்ல. முடிஞ்சா அவன் அந்த பணத்தை திருப்பி எடுத்துட்டு போறதுக்குள்ள அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்துறானி. தாடிகார அந்த பணத்தை பேங்க்ல கட்ட முடியாம போனதுக்கு தான் அந்த கத்து கத்துனா. இப்போ நான் போய் கட்ட உள்ளனா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. ராணி, அந்த பணத்துல தான் பிரச்சனையே இருக்கு. அதனாலதான் சொல்றேன். என்ன சொல்றாரு? அந்த பணத்தால பிரச்சனையா? அதுக்குள்ள இவரு எங்க போனாரு? ஐயோ, அந்த பணத்தினால ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாரு. அந்த பணத்தை கொண்டு போய் கட்டுறதுக்குள்ள தடுக்கவும் சொன்னாரு. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. தாடிகாரன் போறதுக்குள்ளார தடுத்து நிறுத்தணுமே. அவன் தான் கூப்பிடுறான். சொன்ன மாதிரியே வந்துட்டியே. வந்துட்டேன். உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உள்ள வா. இங்க பாரு, உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா கூட சொல்லு, நான் தரேன். ப்ளீஸ் எங்களை விட்டுடு. நீ எதிர்பார்க்கறதை விட அதிகமாவே தரேன். ப்ளீஸ் எங்களை போலீஸ்ல எல்லாம் காட்டி கொடுத்துடாத. ஹலோ? ஐயோ, தாடிகாரன் எங்க போயிட்டான்? தர்ஷினி. அண்ணி, தர்ஷினி, என்ன நீ? தாடிகாரன் எங்க? அண்ணன் இப்பதான் கார் எடுத்துட்டு வெளியே கிளம்பினாரு. ஐயோ, தர்ஷினி, அவனை கொஞ்சம் இருக்க சொல்லு. சீக்கிரம் போ. எதுக்கு அண்ணி? நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல போய் அவனை இருக்க சொல்லு. சரி, இருங்க. அண்ணே, அண்ணே. என்ன தர்ஷினி, என்னாச்சு? அண்ணி உங்களை போக வேண்டாம் நாங்க. தர்ஷினி, தாடிகாரனை நான் போவானான்னு சொல்லியும் திரும்ப போறான்னா என்ன அர்த்தம்? முக்கியமா தாடிகாரன் அந்த பணத்தை எடுத்துட்டு போவானா? அந்த பணத்துல ஏதோ வில்லங்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. தர்ஷினி, அவகிட்ட சொல்லு, இந்த பணம் ஸ்வீட் அசோசியேஷனோட பணம். இது நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணுன்னு. நான் மட்டும் இதை பேங்க்ல கட்டலனா தப்பாயிடும். தர்ஷினி, நான் தான் சொல்றேன்ல, அந்த பணத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்படியே ஏட்டிக்கு போட்டியா பேசினிருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணே, அண்ணி தான் அந்த பணத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல, நீங்களாவது யோசிச்சு பாருங்களேண்ணே. காலையில யார் மூஞ்சில முழிச்சதுன்னு தெரியல. காலையில இருந்து இவ டார்ச்சர் தாங்க முடியல. எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன போட்டு இந்த பாடு படுத்துறா. இதாண்ட நல்லதை சொல்லி நாயா வாங்கி கட்டிக்கணும். உங்க அண்ணன் எங்க வேணாலும் போ சொல்லு. இதுக்கு அப்பால நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அண்ணி, அண்ணே, அண்ணி இப்படி சொல்ற ஆளே இல்ல. அவங்க இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் தான் தோணுது. அது மட்டும் இல்ல, ஜான்சி மேடம் காலையிலே வந்து 6 மணி வரைக்கும் தான் டைம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால கூட அண்ணி பதட்டமா இருக்கலாம்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல எல்லா லேடிஸும் கொஞ்சம் அதிகமா பதட்டமாவாங்க. அதனால அவங்க சொன்னா கேளுன்னு எங்க போகாதீங்க ப்ளீஸ், எனக்காக உள்ள வாங்கல. அண்ணி சொல்றத வச்சு பாக்கும்போது ஒருவேளை பணம் ஏதாவது கம்மியா இருக்க கூட சான்ஸ் இருக்குல்ல. அதனால ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு போலாம். ஐயோ தர்ஷினி, நான் தான் பணத்தை எண்ணி லாக்கர்லயே வச்சேன். நம்ம வீட்ல தான் மிஷின் இருக்கே, 1 hourல ரீகவுண்ட் பண்ணிடலாம்.
அன்னைக்கும் அவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்கன்னு திருப்தி ஆவாங்கல்ல. என்ன அவங்களும் உன் மேல இருக்கிற பாசத்துல தானே சொல்றாங்க. இந்த பணத்தை எடுத்துட்டு காலையில கிளம்புனதுல இருந்து வரதும் போறதுமாவே இருக்கேன். ச்சே. அண்ணே, நான் போய் மிஷின் எடுத்துட்டு வரேன், நீங்க வாங்கண்ணே. சரி போ. மா மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, கொஞ்சம் கீழே வந்து பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி பதறி அடிச்சிட்டு வர? அம்மா கொஞ்சம் கீழே வாங்கல, கீழே வந்து என்ன நடக்குது நீங்களே பாருங்க. வாங்கம்மா சீக்கிரம் வாங்கம்மா. போலாம். ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, அண்ணா அசோசியேஷன் பணத்தை பேங்க்ல கட்டுறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாரு. அன்னைக்கு இந்த பணத்தால ஏதோ பிரச்சனை வரும்னு தோணு இருக்கு, அதனால போக வேண்டாம்னு சொல்றாங்க. அண்ணனுக்கு இந்த பணத்தை வீட்டுல வச்சுக்கிறது நல்லதுக்கு இல்லன்னு கோவப்படுறாரு. மறுபடியும் பிரச்சனையா? இது முடியவே முடியாத. Fake note, fake note. Fake note, fake note. ஐயோ, பணம் ஃபேக்னா பணம் ஃபேக்னு தெரிஞ்சா சித்தார்த்துக்கு பைத்தியமே பிடிச்சிரும். போறோம். என்னடா சித்தார்த் இது ஃபேக் நோட்னு காட்டுது? அதெல்லாம் இல்ல தாத்தா, சில நேரத்துல அப்படிதான் வரும். மிஷினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா சரியாயிடும். சரிண்ணே. சரி, வேற கட்ட வச்சு என்ன ஆஃப் பண்ணு. ம். Fake note, fake note. ஐயோ, என்ன இது? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னொரு வாட்டி உள்ள நான் வைங்க. செக் பண்ணி பாக்குறேன். Fake note, fake note. என்ன சித்தார்த், திரும்பவும் அப்படியே வருதேப்பா? Fake note, fake note. ச்சே. ஐயோ, சித்தார்த், இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டி இருந்தேன்னு வெச்சுக்கோ, பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிருப்ப. இங்க பாரு, ராணி மனசுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணி இருக்குப்பா, அதான் உன்னை தடுத்திருக்கா. ச்சே. தாத்தா, அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பணம் ஃபேக்குனா அந்த பழி ஏன் மேலதான் தாத்தா வந்து விழும். ஐயோ, என்னப்பா சாதாரணமா சொல்ற? என்னடா இது 15 கோடி ஆச்சே. மா சித்தார்த் செத்தாம்மா, இனிமே யார் நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது. குடும்பமே கதி கலங்கி போயிருக்கு. ஏப்பா சித்தார்த், நீ பணம் வாங்கும் போது யார் யார் கூட இருந்தாங்க? அங்க தாத்தா நான் மட்டும் தான் இருந்தேன். இல்ல இல்ல, என் கூட அங்க அசோசியேஷன் மெம்பர் 2 பேர் இருந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு. இந்த நம்பர் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னாச்சு சித்தார்த்? என்னாச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.